ஹாய்ம்மா, அது பாருங்கடா. இன்றைக்கி குருமா குழம்பு சொல்லித்தரேன் பாருங்கம்மா. குருமா குழம்புக்கு நம்ம என்னென்ன காய் போடணுமோ அதெல்லாமே தனியாக பாயில் பண்ணி வச்சுக்கணும்டா, குக்கரில் வச்சுட்டு. ஓகேவா? எனக்கு காய் பிடிக்காது, அதனால் நான் வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் பண்ணியிருக்கேன். அதுலேயே வெங்காயம் கூட கட் பண்ணி பாயில் பண்ணிவிட்டேன். எல்லா காயும் போடலாம், கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி எல்லாமே பாயில் பண்ணி தனியாக வச்சுருங்க. அதுக்கப்புறமா அதை பாருங்கள், மசாலா இஞ்சி, பூண்டு, தக்காளி அதுலேயே போட்டு கிரைண்ட் பண்ணிடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த தக்காளி வதங்கிறது, அந்த தோல் எடுத்து பசங்க போட்டுருவாங்க. தோலில் தான் விட்டமின் இருக்குது. அதனால தான் உருளைக்கிழங்குல கூட நான் தோல் எடுக்க மாட்டேன். அதில் சி விட்டமின் இருக்குது, தக்காளியில் ஏ விட்டமின் இருக்குது தோலில். அதனால் நம்ம எடுக்காமல் அப்படியே இப்போ கிரைண்ட் பண்ணிட்டோன்னா அது அதனுடைய ஃப்ளேவரும் வேறு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளியும் நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாது. ஓகேவா? இஞ்சி, பூண்டு, தக்காளி, பச்சை மிளகா காரத்துக்கு, அதுக்கப்புறமா தேங்காய், அதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிவிடுங்க. கசகசா போட்டால் போடுங்க, இல்லைன்னா நம்ம முந்திரி போட்டுக்கலாம், இல்லைன்னா அது கூட தேவையில்லை. எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணிவிடுங்க. தாளிக்கிறதுக்கு பட்டை, லவங்கம், சோம்பு போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம அதில் கொட்டிட்டு, இது பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக கொஞ்சம் வேகணும் இல்லையா? இது மாதிரி பண்ணிவிட்டு இது இப்போ எல்லாம் கொதிக்குது இல்லையா? இப்போது இதை எடுத்து இதில் கொட்டிடணுண்டா. கொட்டிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டுருங்க, கொத்தமல்லி தூவிடுங்க. சூப்பராக இருக்கும். செய்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. குருமா குழம்பு ஓகேவா? தோசைக்கும் தொட்டுக்கலாம், சாப்பாட்டுக்கும் போட்டு சாப்பிட்லாம். ஓகேவா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.